செப்டம்பர் 2025 இன்னைக்கு என்னுடைய ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 10,000 rupees நேற்று எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஆனால் யூஸ்வலாக நான் என்ன மாதிரி ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்ஸ் 10,000 ஹிட் ஆச்சுன்னா மறுநாள் வந்து டபுள் த குவான்டிட்டி. அதாவது இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் 1,000 rupees ப்ராஃபிட்டு, 1,000 rupees வந்து ரிஸ்க்கு. இதுதான். அப்போது பை நேச்சராக இதோடைய ப்ராபபிலிட்டி வந்து 50% இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிம்பிளான வழி என்னன்னு பார்த்தோன்னா, ரொம்ப சிம்பிளான வழி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஒரே நாளில் மல்டிப்ளை பண்ணுறத விட இப்போ இன்றைக்கி 1 லாட் போட்டோம்னா நாளைக்கு 2 லாட், நாளான்னைக்கு 3 லாட், இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எளிமையாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நேற்று 1 லாட் போட்டதில் இன்றைக்கி டபுள் த எக்ஸ் போட்டதில் 21K கிட்டத்தட்ட 21,000 கிட்ட இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு லெஸ் தென் வந்து ஒரு 10 டேஸாக பண்ணும்போதே ஒரு நல்ல வந்து ரிசல்ட் நமக்கு வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 54,000 கிட்ட, ஓவரால் 54,112 கிட்ட வந்திருக்கு. ஒரு 8 நாள் லாஸ்ட்டாக ரன் ஆகிருக்கு. என்னைக்கு வந்து நமக்கு வந்து 1x, அதாவது எஸ்எல் ஹிட் ஆகுது, மறுநாள் 2x போடுறது, அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்டிங் 1x போடுறது, திரும்ப எஸ்எல் ஹிட் ஆச்சா 2x, இந்த கான்செப்டில் தான் நம்ம போடுறோம். மீண்டும் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.